தாராவர சாராட்சியர் வட்டாட்சியரிடம் பல முறை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத கண்டித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமிய மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தும் வருவாய்த்துறை தாசில்தார் அவர்களும் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகளும் ஒரு சில அதிகாரிகளும் இஸ்லாமியர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க மறுப்பதால் இன்று அலங்கியம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான அரசு பூமியான பூமியில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் வீடு இல்லாத அனைவரும் இங்கே வந்து சாலை அமைத்து இன்று அனைவரும் இங்கே வந்து குடியேறும் போராட்டம் நடத்தினோம். இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலங்கியம் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரி ஆரை அவர்கள் உடனடியாக 2 மாதத்துக்குள் அனைவருக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் தற்காலிகமாக இந்த சாலை அமைத்து போராட்டம் நடத்துவது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 30க்குள் 25ஆம் ஆண்டுக்குள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காவிட்டால் அனைத்து இஸ்லாமிய மக்கள் மற்றும் அலங்கியம் சேர்ந்த வீடு இல்லாத அனைத்து சமுதாய மக்களும் அவங்களுடைய வாக்குரிமையை அவங்க திரும்ப அரசுக்கே ஒப்படைப்போம் என்றும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டுரிமை அனைத்தும் வந்து அரசுக்கு ஒப்படைத்து திமுக அரசுக்கு களங்கம் விளைக்கும் அரசு அதிகாரிகள் மீது உடனே நடவடிக்கை எடுத்து திமுக அரசு திராவிட மாடல் அரசு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் அலங்கியம் சேர்ந்தவங்க எங்களுக்காக நாங்கள் வந்து 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் மொத்தம் 50 குடும்பம் இருக்கிறோம். நாங்கள் வீடு இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஒரு 50 வருஷம் வந்து நாங்கள் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து முத வந்து மணியாட்டு போய் அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்தனால தான் நாங்கள் அங்கே போனோம். மனம் இருக்கு, நீங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு இடம் ஒதுக்குறோம், அதனால வந்து நீங்க வந்து ஃபார்ம் வாங்குங்க. நாங்களும் எல்லாமே எங்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எங்க அம்மா உங்க ஆதார் கார்டு போட்டு காட்டுங்க, உங்களுக்கு சொத்து ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு வராதுன்னாங்க. இல்லைங்க, நீங்க ஆதார் கார்டு போட்டு நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கங்க, வருமா வராத நீங்களே செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் நாங்க மனு கொடுத்ததே. அவங்கதான் மனு எழுதி கொடுங்கன்னு கேட்டது அவங்கதான், கொடுங்கன்னு சொன்னது அவங்கதான். நாங்க எல்லாம் போய் கொடுத்தோம். முதல்ல மறுபடியும் என்ன வேணும் சொன்னாங்க, கலெக்டர் ஆபீஸ் வாங்குமா அப்படின்னாங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போன்னு மணியார் சொன்னனாலதான் நாங்க முயற்சி எடுத்தோம். இல்லைன்னா நாங்க முயற்சி எடுத்திருக்க மாட்டோம், அதோடு விட்டுட்டு நாங்க போயிருப்போம். ஒவ்வொரு பக்கம் நாங்களும் குழந்தைய குட்டி எல்லாம் கூட்டிட்டு மணியார் ஆபீஸ்க்கு ஒரு 10 டைம் போயிருப்போம் தாராபுரம். அப்புறம் மறுபடியும் குடும்பத்தோட போனோம். ஒரு காலையில இருந்து போனோம் கலெக்டர் ஆபீஸ்க்கு, கலெக்டர்கிட்டே போனோம். நாங்க போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா அனுமதி இருக்குமா இல்ல சொன்னாங்க. அதனாலதான் நாங்களும் அங்க போனோம். ஒரு நாள் ஃபுல்லா போய் காலையில இருந்து சாப்பிடாம ஒரு 6 மணி முடிக்கு அங்க உட்கார்ந்து இருந்தோம். அப்போ குடுக்கறோம்னு சொல்லி சமாதானம் படுத்தி தாட்டி விட்டாங்க. அங்கிருந்து தாட்டி விட்டு இங்க வந்து தாராபுரம் வந்தோம். தாராபுரம் வந்து கலெக்டர் வந்தாரு, திட்டம் இருக்குது மேல அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா நாங்க மறுபடியும் மணியாருக்கு போனோம், அவர் காதவே வாங்கல, ஃபார்ம் எடுக்கவே இல்லை அவரு. இது நாள் வரைக்கும் அவர் ஃபார்ம் எடுத்த மாதிரியும் தெரியல. ஆனா முத இந்த இடத்துல எங்களுக்கு உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னங்காட்டி இதே இடத்துல நாங்க இது பண்ணோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க காலி மனை இருக்குன்னு சொன்னங்காட்டி தான். இல்லைன்னா நாங்க எழுதியே கொடுத்துருக்க மாட்டோம். நாங்களும் ஒரு 30 வாட்டி அழைச்சிட்டோம். 50 குடும்பத்தோட நாங்களும் எல்லாம் வந்து கூலி வேலை செய்யறவங்க தான். ஏன்னா சந்தேகம் இருந்தா எல்லாரும் ஆதார் கார்டு போட்டு செக் பண்ணிக்க சொல்லு. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொடுக்கல. ஏன் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கொடுக்கல? கண்டிப்பா ஒன்றும் நாங்கள் வந்து மணியார்ட்ட மறுபடியும் போனோம், எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. கிராம சபை கூட்டத்துக்கும் நாங்கள் போகணும். அங்கேயும் வந்து அவங்க வந்து எங்கள் பேச்சு நின்று அவங்க குடும்பத்தோடு போய் உட்காந்தோம். அப்பவும் அவங்க வந்து எந்த ஒரு மணியார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை. கடைசியாக வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் குடிசை போட்டு உட்காரணும்னு உட்காந்துக்க எங்களுக்கு கூட்டத்தே ஆகணும்.